السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله وحق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஏக இறைவனுடைய ஈடில்லா அன்பும் கருணையும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல் பக்ராவுடைய வசனங்களை விளக்கமாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைய தினத்திலே 41வது வசனத்துடைய விளக்கத்தை நாம பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 41வது வசனத்திலே சொல்லும் பொழுது வஆமினு பிமா அன்ஸல்து முஸத்திகல் லிமா மஅகும் வலா தகூனு அவ்வல காஃபிரின் பிஹி, உங்களிடம் இருக்கின்ற இந்த தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்துவதற்காக நான் அருளியதை நம்புங்கள், இதை மறுப்போரில் முதலாமானவர்களாக நீங்கள் ஆகி விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பனு இஸ்ரவேலர் சமுதாயத்தை சார்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் இந்த தௌராத் என்று சொல்லக்கூடிய இந்த இறைவேதம் வழங்கப்பட்டது. பொதுவாக இந்த இறைவேதம் வழங்கப்படக்கூடிய இந்த செய்திகள் இருக்குது அல்லவா, இதை நாம் எப்படி என்பதை கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு வழங்கப்பட்டுள்ள வேதம் திருமறை குர்ஆன். இந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரே தொகுப்பாக ஒரு புத்தகமாக வழங்கப்படவில்லை. காலத்திற்கு ஏற்றாற்போல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு கனவிலும் அவ்வப்போது சில நேரங்களிலும் இறைவனுடைய வசனத்தை உள்ளத்தில் போட்டார்கள். இப்படியாகத்தான் இந்த திருமறை குர்ஆன் சிறிது சிறிதாக இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்டது. ஆனால் இந்த தௌராத் என்று சொல்லக்கூடிய வேதம் இருக்கிறதல்லவா, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இது ஒட்டுமொத்த ஒரு புத்தகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கையிலே தந்தான். புத்தகம் என்று சொன்னால் ஏடுகள் மூலமாக ஒரே தொகுப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தான். இதை நாம திருமறை குர்ஆனிலிருந்து விளக்கமாக நாம் பார்க்கலாம். 7வது 145வது வசனத்தில் சொல்லும் பொழுது வகதபனா லஹு ஃபில் அல்வாஹி மின் குல்லி ஷைஇன், உள்ள அனைத்து விஷயங்களையும் அவருக்காக பலகைகளில் நாம் எழுதினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப தௌராத் என்று சொல்லக்கூடிய வேதம் ஒட்டுமொத்த புத்தகமாக வழங்கப்பட்டது. அதே போன்று ஜபூர் என்று சொல்லக்கூடிய அந்த வேதம் கூட ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இறை தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கினான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வேதம் வழங்கப்பட்டது, ஒரே புத்தகமாக வழங்கப்பட்டது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில நேரங்களுக்கு ஏற்றாற்போல் வசனங்களை சிறிது சிறிதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளி இருந்தான் என்பது நாம இதன் மூலமா பார்க்கிறோம். இப்ப அடுத்த செய்தியாக வலா தஷ்தரு பி ஆயாத்தி ஸமனன் கலீலன் வ இய்யாக ஃபத்தகூன், எனது வசனங்களை அற்ப விலைக்கு விட்டு விடாதீர்கள், என்னையே நீங்கள் அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த யூதர்களை பார்த்து சொல்கிறான்.
பொதுவா யூதர்கள் எப்படி அவங்க இருப்பாங்கன்னு சொன்னா, வசனங்களை அவர்களுக்கு ஏற்றாற் போல் மாற்றுவார்கள். அவங்களுக்கு ஒரு காரியம் வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியத்திற்கு ஏற்றாற் போல் வசனங்களை மாற்றக்கூடியவர்களாக அவருடைய செயல்பாடு இருந்தது. அது அல்லாஹ் வேற ஒரு இடங்களில் சொல்லும் பொழுது, ஃபவைலுல்லதீன யக்தபூனல் கிதாப பிஆயாத்திஹிம் சும்ம யகூலூன ஹாதா மின் இன்தல்லாஹி, தமது கரங்களால் ஒரு நூலை எழுதி பின்னர் அது மூலம் அற்ப விலைக்கு பெறுவதற்காக ஹாதா மின் இன்தல்லாஹி, இது அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு வந்தது என்று சொல்கிறார்கள். லியஸ்தரு பிஹி சமனன் கலீலன், அற்ப விலைக்கு அவர்கள் விற்றார்கள். இதை இந்த வசனம் உங்களுக்கு ஏற்றால் போல் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு வந்தது என்று அவர்கள் வேத வசனங்களையே மாற்றி அவர்களுக்கு ஏற்றால் போல் அவர்கள் மக்களுக்கு எடுத்து கூறினார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று சூரா அல் பக்ரா 79வது அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது, ஃபவைலுல் லஹும் மிம்மா கதபு ஐதீஹிம் வவைலுல் லஹும் மிம்மா யக்ஸிபூன், அவர்களின் கரங்கள் எழுதியதாலும் அவர்களுக்கு கேடுதான், அதை அவர்கள் சம்பாதித்ததாலும் அவர்களுக்கு கேடுதான். அவங்க கையில தான் அவங்க எழுதுறாங்க. யாரு? யூதர்கள். அவர்கள் அவர் கரத்துல எழுதி அவங்க அற்ப விலைக்கு வித்தாங்க. புரிந்து கொள்வதற்காக சொல்வதாக இருந்தால், இந்த வியாபாரம் இருக்குல்ல, இந்த வியாபாரம் வட்டி என்று அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். வியாபாரமோ என்னது? ஒரு வட்டியை சார்ந்ததுதான் என்று அவர்களுக்கு ஏற்றாற்ப மாற்றினார்கள். அல்லாஹ் அதற்கு பிறகு வியாபாரம் தனி, வியாபாரத்தை அனுமதிக்கிறான், வட்டியை ஒழிக்கிறான் என்று அல்லாஹ் கண்டித்து வசனத்தை அருளுகிறான். அவங்களுக்கு என்ன மன இச்சைப்படுகிறதோ, யாராவது ஒருத்தர் வந்து கேட்பாங்க, எங்களுக்கு வட்டி வாங்கக்கூடாது தடுத்திருக்கிறானா கேட்டான்னு சொன்னா, உங்களுக்கு வட்டி தடையா இருக்குதா, அதே அல்லாஹ்விடத்திலிருந்து நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான ஒரு தொகையை வெகுமதியாக வாங்கி கொண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற போல் அந்த வசனங்களை திரித்து எழுதி தரக்கூடியவர்களாக யூதர்கள் இருந்தார்கள். அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஆடினாங்க. அவங்களை எது அனுமதினா அதை அனுமதித்துக் கொள்வார்கள், அவங்களை எது தடைனா அதை தடை செய்து கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களாக யூதர்கள் இருந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நீங்கள் அந்த வசனங்களை சொல்வதன் மூலமாக எழுதி தருவதன் மூலமாக நீங்கள் அதன் மூலமா பொருளாதாரம் பெற்றீங்க சொன்னா, அந்த பொருளாதாரம் உங்களுக்கு ஹலால் கிடையாது, அது ஹராம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். யூதர்கள் பார்த்த அதே வேளையை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தை சார்ந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய சில இமாம்கள் அவர்கள் செய்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு செயல்பாடுகள், அந்த மாதத்தில் இது சிறப்பு என்று எழுதி வைத்துக் கொண்டு அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த மாதத்தில் அது தடை என்று அதன் மூலமாக மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் புரிந்து கொள்வதற்காக ஒன்று சொல்வதாக இருந்தால், இந்த பத்ர் யுத்தம் நடந்தது அல்லவா, பிறை 17 2 தினங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு யுத்தம். அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்திலே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் யுத்தம் அந்த யுத்தம் பிறை 17 நடைபெற்றது. அந்த யுத்தத்திலே கலந்து கொண்ட நபித்தோழருடைய பெயரில் ஏராளமான செய்திகள் மார்க்கத்தின் பெயரால் உள்ளே புகுத்தப்பட்டுள்ளது. அது என்ன செய்தி பாருங்களேன். துஆ உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், அதுல ஒரு செய்தியாக சீரத்துல் சலபியா அப்படின்னு சொல்லக்கூடிய கிதாபுல பாகம் 2 பக்கம் 202ல ஒரு இமாம் சொல்றாரு, பத்ர் சஹாபாக்களின் பெயர்கள் சொல்லி துஆ செய்தால் அந்த துஆ அங்கீகரிக்கப்படும், அந்த துஆ அங்கீகரிக்கப்படும் என்று அந்த இமாம் சொல்றாரு. பத்ர் சஹாபாக்களுடைய பெயர் சொல்லி நீங்க துஆ கேட்டீங்க சொன்னா அந்த துஆ அங்கீகரிக்கப்படும் என்று இந்த கிதாபை எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே போல பாருங்க, நோய் குணமாக வேண்டுமா, அதற்கும் அந்நஃபத்துல் மிஸ்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய கிதாபு, நஃபத்துல் மிஸ்கியா அப்படின்னு சொல்ல கிதாபுல பக்கம் 215ல அந்த சில அறிஞர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நோயாளியின் தலையில் கை வைத்து சூரா இக்லாஸை மன தூய்மையோடு ஓதி பத்ர்
சஹாபாக்களுடைய பெயர்களை ஓதினால் நோய் பிடித்தவருக்கு நோய் குணமாகும் என்று எழுதி வச்சிருக்கிறாங்க. மார்க்கத்தை எப்படி அற்ப விலைக்கு விற்கிறாங்க என்பதை இதன் மூலம் நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல காரியங்கள் லேசாகப்பட வேண்டுமா, உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, அந்த கஷ்டம் உங்களுக்கு நீங்க வேண்டுமா, அதுக்கும் நிவாரணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிதாப் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே அந்நஃபத்துல் மிஸ்கியா சொல்லக்கூடிய அதே கிதாபில பக்கம் 216. இந்த 216ல முக்கியமான காரியங்கள் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் பத்ர் சஹாபாக்களுடைய பெயர்களை ஓதியும் எழுதியும் விரைவாக பயனடைவீர்கள். நீங்க ஓதுங்க அல்லது எழுதி வைங்க. இப்படி எழுதி வச்சு சொன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமான காரியங்கள் நீங்கும் என்று இமாம்கள் சொல்வதாக இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரை உள்ளே புகுந்திருக்கிறது அல்லவா? எந்த அளவுக்கு பாருங்க. இதெல்லாம் மடமைத்தனம், அற்பமான விலைக்கு. இப்ப இதெல்லாம் யார் ஓதுவா? சூரத்துல் இக்லாஸ் யார் ஓதுவா? உங்களுக்காக பாவம் யார் தருவா? ஒரு இமாம் கூப்பிடுவாங்க. யாரு 7 வருஷம் படிச்சவன் 10 வருஷம் படிச்சவன் கூப்பிடுவாங்க. பாய் கஷ்டமா இருக்கு பாய், வாங்க பாய் அப்படின்னு சொன்னா அவர் வருவாரு. வந்து தலையில கை வச்சு சூரத்துல் இக்லாஸ் ஓதி அந்த சஹாபாக்களுடைய பெயர்களை சொல்லி அவர் நமக்காக பிரார்த்தனை செய்வாரு. அதற்கு உண்டான தொகையை இந்த தொகையை கொடுங்க பாய். அற்பமான விலைக்கு அறிந்தவர்கள் அவங்க என்ன சொல்லணும்? இதன் மூலமாக ஒன்று கிடையாதுங்க. ரப்பல் ஆலமீன் அவனிடத்தில் எல்லாம் நீங்கள் கேளுங்கள், அவன் அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று உலமாக்கள் சொல்லி இருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய மார்க்கத்திலே தேவையில்லாத விதத்துகள் நுழைந்திருக்காது. இவர்கள் பின்பற்றி அதே கொள்கை இன்றைக்கு சில இமாம்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மனம் வேதனடைகிறது. அது அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் கடைபிடிக்க வேண்டும். இஸ்லாம் ஹலாலாக்கப்பட்டது சொன்னால் அதை நாம் செய்ய வேண்டும். ஹராம் என்று சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலும் சரி நாம் வெற்றியாளர்களாக ஆகுவோம் என்று கூறுவனாக என்னுடைய இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.